வணக்கம் நண்பர்களே, மீனவன் வளரிப்பாண்டி. இன்னைக்கு வந்து நம்ம மீன் பிடிச்சோம். ஒரு சின்ன கண்டதே ஆற்றுல கிடைச்சி, நிறையா கிடைக்கல. அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, இன்னைக்கு கிடைக்கிற மீனை பூரா அறுத்து அப்படியே மசாலா தடவி சுடு கல்லை பார்த்து வச்சிடணும். இந்த சுடு கல்லை பார்த்து வச்சிட்டோமாங்க, எத்தனை கண்டை சாயந்தரத்து வேலைக்கு விழுகுதோ ஓரளவுக்கு அதை கொண்டு போய் வீட்டில் போட்டு வைக்க 3 செகண்டில் 3 நிமிஷத்தில் பொரிச்சிடலாம். இப்போ வந்து இந்த ஒரு சின்ன கண்டை தான் கிடச்சி. இதை மசாலா தடவை வச்சுட்டோம். இப்போ பெரட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், நீர் வடிஞ்சிரும், நல்லாவும் இருக்கும். இந்தா இப்படி பெரட்டி வைக்கிறோம். இந்தா பாருங்க, சுடு பாறையில் வைக்கணும். அது சுவையே தனியாக இருக்கும். ஆமாம், இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பெரட்டி வச்சுட்டோம். சமீபத்திலோட ஒரு காணொலி பார்த்தேன். சமீபம்ல ரொம்ப நாளாகலைங்க. இப்போத்தான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசானவங்க வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரவி என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கங்க, நான் நல்லா சமைச்சு போடுவேன் அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ கூட போட்டுச்சு. எல்லாருமே நீங்கள் வந்து அதை அசிங்கமாகவே பார்க்குறீங்க. இப்படி பார்க்காதீங்க. அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒரு அர்த்தமும் இருக்குது. என்னன்னா, அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, பிள்ளைகளுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ண நான் பொறுப்பாக வாழ்ந்தேன். அப்புறம் மருமக வரணும், அதுக்குன்னு ஒரு பொறுப்பாக வாழ்ந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்து எல்லாருமே அந்த வீடியோ பார்த்து கிழவிக்கு ஆசையாப்படுறா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து செக்ஸ் அப்படின்றத ஒதுக்குங்க. ஒரு ஆதரவு அப்படின்றத நம்ம நினைவுக்குள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா இப்போ அவங்க வந்து பிள்ளைகளுக்காக வாழ்ந்தாங்க, அடுத்து மருமக வரட்டும் அப்படின்ட்டு அது வரைக்கும் வாழ்ந்தாங்க. காயாக்கி பிஞ்சாக்கி காயாக்கி கனியாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அன்புக்காக ஒரு ஆதரவை தான் தேடுறாங்க. அதையும் கூட இந்த ரவின்ற ஒரு ஆள் பாவம் ஏமாற்றி விட்டாரு அந்த அம்மாவை, ஏதோ ஒரு வாக்கில் சொல்லி. இன்னைக்கு 1000 நல்ல புருஷி இருந்தாலும் 1000 கள்ள புருஷியை வச்சுக்கிட்டு புருஷனையை கொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த அம்மா மீடியா முன்னாடி வந்து ஓப்பனாக சொல்கிறது ஒன்று தப்பே கிடையாதுங்க. பிள்ளையிலையும் அவனுக்காக எந்த தவறும் செய்யலை, அனதுட்டி ஒழுக்கமாக இருந்து அவனை சரி கட்டி விட்டுச்சு. மருமக வந்ததுமே பேரம்பேத்தியை பார்த்து அதையும் சரி கட்டி விட்டு அதுக்கப்புறம் தனக்குன்னு தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்கு ஒரு ஆசை ஆதரவு வேணும் அப்படின்னு நினைக்கிது. அதாவது தப்பு பண்ணுறவங்க மீடியாவில் வந்து கேட்கவே மாட்டாங்க. அந்த அம்மா செல்லில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போகணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா ஒழுக்கமாக இருந்ததுனால தான் தனக்குன்னு எல்லாத்தையும் நான் குச்சிகளை பாதுகாத்து சரி கட்டி விட்டுட்டு தனக்குன்னு ஒரு ஆதரவு வேணும்